ஒரு குரங்கு வெறிபிடித்த நிலையில் விவேகானந்தரை துரத்துகிறது. அவருக்கு ஒரு அச்சம். விலங்கு நம்மலாம் சொன்னா புரியாது, அதுக்கு ஞானமும் தத்துவம்லாம் கிடையாது. நான் யார் தெரியுமா, விவேகானந்தர் வீரத்துறவின்னு சொன்னா அது தெரியாது. அது துரத்துது, ஓடுறார். 2 குரங்கு ஓடுறார், 3 குரங்கு ஓடுறார், ஓடிட்டே இருக்கிறார். எதிர ஒருத்தர் வந்து, ஹே எங்க ஓடுற, டக்குன்னு ஒரு சாமியார் திடீர்னு அந்த இடத்துல பிரத்யட்சம் வர, நில்லு அப்படின்ற. அப்படியே பார்த்து நிற்கிறார். என்னாச்சு? தீமையை எதிர்கொள் அப்படின்றார். விவேகானந்தர் அப்படியே திரும்பி நிற்கிறார். 10-15 குரங்குகள் ஓடி துரத்தி வருது. ஒரு விவேகானந்தர் கையெடுக்கல, கல்லெடுக்கல, கம்பெடுக்கல, திரும்பி பார்க்கிறார். அத்தனை குரங்குகளும் பிரேக் போட்டு நிக்குது. அப்படி ஒரே ஒரு பார்வை, அத்தனை குரங்கு அப்படி அப்ஸ்கேண்ட் ரிவர்ஸ்ல ஓடு. துரத்தி கொண்டே இருந்தால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஓடுவதை நிறுத்தி திரும்பி பார்த்தால் துரத்தியவர்கள் காணாமல் போவார்கள். நமக்கு வேற பெரிய தத்துவம் இல்லை, இங்கதான் இருக்குது. நம்ம ஒண்ணுமே செய்யல, துரத்துறவங்கள்ட்ட திரும்பி பார்த்து, என்ன பாஸ் வாங்க, என்ன தத்துவம் சொல்ல போறீங்க, வாங்க பேசுவோம். நீங்க என்ன சொல்றீங்க, எங்க மதம் என்ன சொல்லுது, பேசுவோம் வாங்க, அவ்வளவுதான். நம்ம சண்டை எல்லாம் போடல, யாரையும் நம்ம வம்புக்குள்ள அழுக்கிறோம். அவர்கள் வம்போடு வரும்போது கூட நம்ம அன்போடு நிக்கிறோம். வாங்க சொல்லுங்க, உங்க கதையை சொல்லுங்க. அதுக்கு மேல கதை சொல்ல முடியாதுல்ல. நான் 100 கேள்வி கேட்பேன்ல, என்ன கதை சொன்னா 10 கேள்வி கேட்டுருவேன்ல. நான் சொல்லல இவ்வளவும். எனக்கு யார் தத்துவம்? எனக்கு வேதம் சொல்லி இருக்கிறது, என்னுடைய மதம் சொல்லி இருக்கிறது, என்னுடைய விவேகானந்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார் எனக்கு.